ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறத பார்த்தோம்னா, இன்றைக்கி நடந்த குரூப் 4 ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஒரிஜினல் ஆன்சர் கீ கிடையாது. ஸோ ஜஸ்ட் இப்போது உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக பார்த்துக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டானதாக கேதர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நலந்தலை உலகம். நலந்தலை உலகம் பார்த்தோம்னா அகன்ற உலகம் ஆன்சர். இதுக்கு பார்த்தோம்னா சி மானத்தை பணம் காக்கும் அப்படின்னு தான் வருது. நெக்ஸ்ட்டு பி பார்த்தோம்னா தேர்டுக்கு மோனை சொல்லி கண்டறிக. இதில் பார்த்தோம்னா ஆன்சர் பி. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. இதில் பார்த்தோம்னா ஆன்சர் ஒற்றுமையின்மை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் அப்படின்றதுக்கு. நெக்ஸ்ட்டு மரபு பிழை நீக்கி எழுதுக. கூரை போட்டனர் அதில் பார்த்தோம்னா கூரை வேந்தனர் அப்படின்றது தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல்லை கண்டறிகின்றாங்க. ஸோ ஓசை நமக்கு தெரியும். செப்பல் ஓசை, துள்ளல் ஓசை, அகவல் ஓசை, இந்த மாதிரி ஓசை வரும். பட் ஓங்கல் ஓசை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வராது. அப்போ டி தான் இங்கே பொருந்தாத ஒரு சொல். நெக்ஸ்ட்டு ஊக்கம். ஊக்கம்னா ஆர்வம் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அதுக்கான எதிர்ச்சொல் என்ன தான் கேட்குறாங்க. எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தோம்னா சோர்வு. நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுக. நீள் உழைப்பு. அது பிரித்தோம்னா நீள் கூட்டல் உழைப்பு அப்படின்னு வரும். அதுக்கடுத்தது பயனில்லாத கள நிலத்துக்கு ஒப்பானவங்கள் யாருன்னு திருக்குறள் சொல்கிறான்னு பார்த்தோம்னா கல்லாதவர் தான் சொல்கிறாரு. திருக்குறளின் வழியில் துன்பப்படுவர் யாருன்னு பார்த்தோம்னா நாவை காக்காதவர் தான் பார்த்தோம்னா துன்பப்படுபவர் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளில் சொல்லிப்பாங்க. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று. அதுக்கு பார்த்தோம்னா என்ன அணி அப்படின்னு கேட்குறாங்க. ஊமை அணி. அதாவது யாருக்குமே யூஸ் பண்ணாத அந்த செல்வம் நடுவூரில் இருக்க ஒரு நச்சு பழத்துக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஊமை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா ஏ. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கீழ்கண்டு ஔவையார் நூல் எதுன்னு பார்த்தோம்னா ஞானக்குறள். வெற்றி வேட்கை நன்னெறியில் பார்த்தோம்னா அதிவீர ராமபாண்டி எழுதியிருப்பார். ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா டி. அடுத்து கிறிஸ்துவ வருகையை அறிவித்த முன்னோடி யாருன்னு பார்த்தோம்னா யோவான். அதே மாதிரி அதோட தேமாவோட பாட்டுடைய தலைவன் வலன். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்பு நாடு பார்த்தோம்னா சேரநாடு பார்த்தா முத்தொள்ளாயிரம் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கோம், நம்மளுக்கு தெரியும். ஸோ சேரி மொழியார் செவ்விதிர்கிழந்து இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சேரி அப்படின்னு வந்துச்சுனாலே பல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வச்சு குறிச்சிருக்கலாம். அதே மாதிரி சந்து இலக்கியம் வாயில் இலக்கியம் அப்படின்னால என்ன நமக்கு நல்லா தெரியும், தூது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புலமை பெருங்கடல்னு யாரை சொல்கிறாங்க பார்த்தோம்னா மீனாட்சி சுந்தரநாத் தான் சொல்கிறாங்க. காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரோட மேடை பேச்சு மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தோம்னா திருவிக்கா தான் மொழிபெயர்ச்சிருப்பார். அதே மாதிரி தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா கால்டுவெல். அதேமாதிரி தாதா சாஹிப் பால்கே விருது பார்த்தோம்னா 1969 தான் முதல்ல கொடுக்க ஆரம்பித்தாங்க. நாடகக்கலை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் அப்படின்னு சொன்னவர் யார் பார்த்தோம்னா முத்துசாமி. இவர் தான் அந்த கூத்துப்பட்டறை முத்துசாமி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னொரு பேர் கொடுக்குறதுக்கு அதை வச்சு நம்ம எடுத்துருக்கலாம். உலகின் பல்வேறு பகுதியில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவது பார்த்தோம்னா செய்தி படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ் மொழியில் நவீன இலக்கியத்தை தொடக்கத்திலே செழுமைப்படுத்துகிற யாருன்னு பார்த்தோம்னா புதுமை பித்தன் தான். அதே மாதிரி தெருக்கூத்து தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா முத்துசாமி. ஸோ தெருக்கூத்துனாலும் முன்னே நம்ம பார்த்தோம் முத்துசாமின்ட்டு. ஸோ காந்தியடிகள் பெற்றோரின் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்துள்ளதுன்னு பார்த்தோன்னா சிரவண பிதுர்பத்தி அப்படின்ற ஒரு நூல் தான். குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் என்ன பார்த்தோம்னா உழைக்காதவன் செல்வம் அழியும்ன்றது அதுக்கு ஆன்சர். ஸோ இதில் பார்த்தோம்னா அகர வரிசைப்படி எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தாலே நமக்கு தெரியும். உடுக்கை, கணப்பறை, தவள், நாதஸ்வரம், படகம், மகுடி அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆன்சர் பிறவினை பார்த்தோம்னா மற்றவங்கள செய்கிற மாதிரியே. ஸோ வருவித்தான் திருத்தினான் அப்படின்றது தான் ஆன்சர். பூங்குழலி யாழ் மீட்டினாள், அவளே செஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது தன்வினை வரும், தன்வினை வரலன்னா செய்வினை வரும். அடுத்து விடைக்கேற்று வினா மெத்தல் பார்த்தோம்னா எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் ஆன்சர். 32 பார்த்தோம்னா அதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா பி என்ன 1 2 3, அதாவது 1 சரி 3 சரி 2 தவறு. ஏன்னு பார்த்தோம்னா மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லாத சொற்களை குறிப்பிடுதல் மங்களம்ன்றாங்க, ஆனால் தப்பு. அதாவது மங்களம் இல்லாத சொல்லை மாற்றி மங்களமாக சொல்கிறது தான் மங்களம் அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்படின்னும்போது ஆன்சர் பி. வெண்பாவோட ஓசை நம்மளுக்கு நல்லாவே தெரியும், செப்பல் ஓசை அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பொருத்தமானது. ஸோ முல்லைப்பாட்டு பார்த்தோம்னா நப்பூதனார், காசி காண்டம் பார்த்தோம்னா அதிவீர ராமபாண்டியர், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், காலக்கணிதம் கண்ணதாசன். 15 நாளில் நமக்கு தெரியும் 15 கீழ்கணக்கு நூல்கள் 18 நூல்கள். ஸோ ஏ. இனிமை 40 எழுதுன யாருன்னு பார்த்தோம்னா பூதஞ்சேந்தனார். நெக்ஸ்ட்டு 37 பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும். இதில் பூவை என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நாகனமை பறவையை தான் பூவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உத்தரகாண்டம் எழுதியது யாருன்னு பார்த்தோம்னா ஒட்டக்கூத்தர். பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று எதுன்னு பார்த்தோம்னா குயில் பாட்டு. மீது பார்த்தோம்னா பாரதிதாசன் குடும்ப விளக்கு, மருமகவழி மான்மியம்,
பாரதிதாசன். ஸோ ஓகே. வாளெங்கே நீண்டி எழுந்து வள்ளுயிர் எங்கே. ஸோ அது இரட்டொரு மொழிதல் அப்படின்னாவே நம்ம காலமேக புலவர்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு கவி காலமேகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சரியானதை கண்டறிக அப்படின்னும் போது மனோன்மணியத்தோட கிளைக்கதை சிவகாமியின் சபதம் படிச்சிருக்கோம். அதே நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ் தாய் வாழ்த்திடம் பெற்றுள்ளது கரெக்டு. அதே மாதிரி எளிய நடையில் வெண்பாயில் நம்ம இந்த எல்லாமே வந்து இது கரெக்டு அப்படிங்கும்போது அனைத்தும் சரி அப்படின்னு வரும். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கி என்று சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா காந்தியடிகள். அடுத்து தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் யாருன்னு பார்த்தோம்னா ஊமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிஞர்னாவே நம்மளுக்கு தெரியும் உடுமலை நாராயண கவி. வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே, இது வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். புதுவையில் பாரதிதாசன் எழுதின இந்த பாட்டை தான் அவங்க தமிழ் தாய் இதுவாக எடுத்து பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேசிய கீதமாகவே பாடினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துப்போம். அப்படிங்கும்போது பாவேந்தர் பாரதிதாசன். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் பார்த்தோம்னா கவிதை. ஸோ மக்கள் கவிஞர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணம் சொன்னால் அப்போ பகுத்தறிவு கவிதை உடுமலை நாராயண கவி. இதை மட்டும் தான் தனியாக கேட்டிருந்தாங்க, அதை அப்படியே சேர்த்து கேட்டிருக்காங்க. ஸோ அதேமாதிரி இதில் தவறான தொடர் எதுன்னு பார்த்தோம்னா ஆசிலாவின் மிக பழமையான நூலகம் ஆக்சுவலி டி தான் வரும்னு நினைக்கிறேன். கொல்கத்தாவில் தேசிய நூலகமே இந்தியாவின், இல்லைனா பி வரும். ஸோ இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவின் முதல் பொது நூலகம் பார்த்தோம்னா மும்பை நடுவண் நூலகம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வா அதோட வேர்ச்சொல் பார்த்தோம்னா வேர்ச்சொலோட வினைமுற்று கேட்குறாங்க. வினைமுற்றுனாலே வந்தால். அதே மாதிரி ராமன் வந்தான் அப்படின்றதுக்கான இது பார்த்தோம்னா எழுவாய் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படின்னும் போது எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லிட்டு வினைமுற்று சொல்லிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா முன்னாடி பெயர் சொல் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து எழுவாய் தொடர் வரும். அதேமாதிரி ஒரு அடியுள் முதல் 3 4ஆம் சீர் வந்து முதல் எழுத்து அளவுத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றிவாறு துடுப்பது என்னன்னு பார்த்தோம்னா ஸோ 2ஆம் எழுத்துனாவே எதுகைன்னு வந்துடுச்சு. அதே மாதிரி இது எது ஒன்றி வருதுன்னா 1 3 4 அப்படிங்கும்போது மேற்கதுவை எதுகை. நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினாமைக்க மீனாட்சி சுந்தரனா தல புராணங்களை பாடுவதில் வல்லவர். என்ன ஆன்சர்னு பார்த்தோம்னா தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? செந்தமிழ் இலக்கணம் குறிப்பு நல்லா தெரியும் பண்பு தொகை. காவிய தரிசனம் அதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து தண்டி அலங்காரம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடாக்குதல். ஸோ பி இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படின்றது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈல் நடமாட கோயில். ஸோ இந்த மாதிரி ஒரு கொடுத்து அதோட மோனை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 1 3 அப்படின்னு தான் இதாவது. ஸோ 1 3நாவே நமக்கு தெரியும் பொழிப்பு மோனைன்ட்டு. நெக்ஸ்ட்டு பூக்களை பறிக்காதுனாவே என்னது கட்டளை வாக்கியம். இம்லிசை இலக்கண குறிப்பு என்னென்னு பார்த்தோம்னா வினைத்தொகை. வினைத்தொகை. ஏன்னா இது பண்பு தொகையில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வினையாளின் பெயர்லேயும் வராது, வினை முற்றிலி வராது. அப்படிங்கும்போது வினைத்தொகை தான் வரும். ஸோ மல்லிகை சூடினாலே பார்த்தோம்னா பொருளாகு பெயர். கரைபொரு அப்படின்றது வந்து 2ஆம் வேற்றுமை தொகை. பொருளாற்று சில பாடல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யாருன்னு பார்த்தோம்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தனால ஜியு போப் தான். ஸோ வளவன் ஏவ வானூர்தி அப்படின்ற வரி எங்கன்னு பார்த்தோம்னா பொன்னானூரில் வரும். ஸோ இந்த 400 songs of war and wisdom and anthology of poems of classical தமிழ் புறநானூறு அப்படி நம்ம பார்த்துருக்கோம். அந்த இதுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க சில இதை வந்து மொழிபெயர்ச்ச ஜியு போப் அப்படின்றத கொடுத்துட்டு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தோம்னா ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சங்க இலக்கியத்தில் கரகாட்டத்தை எப்படி சொல்லுவாங்க பார்த்தோம்னா குடக்கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க. யோக சமாதி உகந்தவர் சித்தரே அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தோம்னா திருமூலர். வெட்ட வெளியே கடவுளாக வழிபடுற வேறு யாரும் இல்லை, நம்ம கடுவெளி சித்தர் தான். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் பார்த்தோம்னா தஞ்சை சரஸ்வதி மகள் நூலகம். மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்து பார்த்தோம்னா அதாவது இது மூணுமே ஒன்று தான். கீழ்காய் நெல்லி, கீழ்வாய் நெல்லி, கீழா நெல்லி. ஸோ அப்படிப்பட்ட இவை மூன்றும். முப்பல தொழிலாளர்கள் உவப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் எதுன்னு பார்த்தோன்னா கரிப்பு மணிகள். அதாவது ஐ திங்க் ஜானகி ராமன் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து எழுதியிருப்பாங்க கரிப்பு மணிகள் அப்படின்னு சொல்லிட்டு. தினத்தந்தி நாளிதழ் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் பார்த்தோம்னா பா சிங்காரம் அவர் தான் வருவார். ஸோ எதுக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் டவுட் தான். ஸோ முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்பல் யார் சொன்னாங்க பார்த்தாங்கன்னா திருவிக்கா. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க அலெக்சாண்டர். இதுவும் கொஞ்சம் வந்து ஒரு டவுட்டான ஒரு கொஷின் தான், இதுவும் அப்படி எதுவும் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இது நம்ம பார்க்கலாம் கேன்சருக்கு வரும்போது. ஸோ தமிழ் பதிப்புலகின் தலைமகன் யாருன்னு பார்த்தோம்னா சிவை தாமோதரன். அதேமாதிரி மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜின்றாங்க. ஸோ அந்த கூட்டத்தில் பார்த்தோம்னா தலைமை கொடுத்தேனும் தலைநகை காப்புன்னு சொன்னது வந்து மாப்போசி தான். பட் அதுக்கு தலைமை தாங்க பார்த்தோம்னா ராஜாஜி கிடையாது. ஸோ அப்படின்னும் போது கூட்டு 2 மட்டும் சரி. திருச்சிராப்பள்ளியில் பார்த்தோம்னா அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ள தவசாலையை அமைத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா இளங்குமரனார்.
அதேமாதிரி ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எதுன்னு பார்த்தோம்னா ராசசிம்மேஸ்வரன் கோயில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மணக்குரங்கு இதோட இலக்கண குறிப்பு பார்த்தோம்னா உருவகம். பொருந்தா சொல்லி கண்டறிங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ கடல் பறவை ஆள் எல்லாத்துக்குமே கடல்னு அர்த்தம். ஸோ ஆறு தான் இங்கே தப்பு. அதே பிழை திருத்த செய்க. ஸோ மயில் என்ன பண்ணும்? அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும். ஸோ அதை வச்சு சின்னு சொல்லிடலாம். அதேமாதிரி பிழை திருத்தம் பார்த்தோம்னா சந்திப்பிழை. வாழைப்பழ இத்து வரும். தோல் சறுக்கி. ஏழை இக்கு. ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். அதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட் அதே மாதிரி அகர வரிசைப்படுத்துக. ஸோ அகர வரிசைப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கே கா வரிசை வரும், அடுத்து சா வரிசை வரும், சா வரிசையில் செய் வரும், அடுத்ததாக லா வரிசை, அப்புறம் இந்த லா, நெக்ஸ்ட்டு இது போ, நெக்ஸ்ட்டு மா. ஸோ அப்படி. ஸோ தா வேர்ச்சொல் வினையால் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் தந்தவன்ட்டு. ஸோ மலர் வீட்டுக்கு சென்றால் இதோட வேர்ச்சொல் செல். சூழ்னாவே கர்ப்பம், சூழ்னா சுற்று, சூழ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிழையற்ற தொடரை கண்டறிக்க பார்த்தோம்னா எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் அப்படின்னு தான் வரும். ஏன்னா பல புலவர்கள் வாழ்ந்தார்னு வராது, வாழ்ந்தனர்னு வரும். புலவர் இருவர் வாழ்ந்ததுன்னு வராது, ஏன்னா அது வந்து அக்ரேனிக்கு போயிடும். ஸோ இப்படியாக பார்க்கும்போது ஏதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஐக்கு பார்த்தோம்னா தலைவன் நமக்கு நல்லாவே தெரியும். ஃபிக்ஷன் அப்படின்னாவே புனைவு, அதாவது கற்பனையாக சொல்கிறது தான் வந்து ஃபிக்ஷன் சொல்லுவாங்க. கத்தும் குயிலேசை சற்றே வந்து காதில் பாட வேண்டும்னு பாரதியார் பாடியிருக்காரு. இது வந்து என்ன வலுவம் எது பார்த்தோம்னா மரபு வலுவம். ஏன்னா குயில் வந்து கத்தாது, குயில் வந்து கூவும். நெக்ஸ்ட்டு மணிமொழி கோவை அடைமொழியாக குறிக்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாடைய மக்கள் என்று அழைக்கப்படுவது யாருன்னு பார்த்தோம்னா பழமொழி பேசும் மக்கள். பொறுத்துக. மணிமேகலை தெரியும் நம்மளுக்கு. சித்தலை சாத்தனா, சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள், பெரிய புராணம் சேக்கிழார், திருவள்ளுவர் புராணம் பரஞ்சோதி முனிவர். ஸோ முடிக்கெழு வேந்தர்க்கும் மூவர்க்கும் உரியது. ஸோ முடிக்கெழு வேந்தர்னா யார் சொல்லுவாங்க? சேர, சோழர், பாண்டியர். இவங்க 3 பேருக்கும் உரியது எதுன்னு பார்த்தா சிலப்பதிகாரம். இதில் தான் வந்து 3 பேர்த்த பற்றியுமே சொல்லியிருப்பாங்க. சேர நாட்டில் பிறந்து அதாவது மதுரையில் வந்து சிக்கி சீரழிஞ்சு அதுக்கப்புறம் வஞ்சியில் வந்து கடவுளை மாதிரி போவாங்க இல்லையா. ஸோ அது 3 பற்றியுமே சொல்கிறதுனால சிலப்பதிகாரம். ஓங்கு தன்பனை சூழ் நீப வனத்து நீத்து ஒரு போதேனும். ஸோ நீப அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. பார்த்தோம்னா கடம்பவனம். திருவிருத்தம் நூலின் ஆசிரியர்னு பார்த்தோம்னா நம்மாழ்வார். திருக்கேதாரம் பாடினது யாருன்னு பார்த்தோம்னா சுந்தரர். மார்கழி திங்களில் திருமால் கோயிலில் வீடுகளில் ஓதப்படும் பாடல் திருப்பவே நல்லாவே தெரியும். ஸோ தமிழ் பெருங்காவலர் நம்ம நல்லாவே தெரியும் பாவனார் அப்படின்ட்டு. திருவரங்கத்தில் நாயக்கமன்னர் மற்றும் அவரது பட்டத்தரிசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியில் வந்து 6 அடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இருந்தாலும் இது கொஞ்சம் செக் பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஸோ எது கரெக்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு சரியான பொறுத்துக்க. ஸோ இது தெரியலனா கூட எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு வித்யானாவே நம்ம கல்வின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ வித்யா ஆரம்பம் வந்துருச்சு. வித்யா ஆரம்பம்னா என்னது? தொடக்கம் தானே. ஸோ கல்வி தொடக்கம். சிக்கு வந்து அப்போ 4 வரும். அப்படிங்கும்போது ஆன்சர் டி வந்துடும். ஸோ அதை வச்சு இது பண்ணிக்கலாம். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோட மனம் உண்டுன்னு சொன்னது நமக்கு நல்லாவே தெரியும் பாவனார் அப்படின்றவர். நெக்ஸ்ட்டு மேட்ச் பார்க்கலாம். ஸோ செரிபரல் கார்டெக்ஸ் பார்த்தோம்னா சென்சரி பர்செப்ஷன், ஹைப்போதலாமஸ் டெம்பரேச்சர் கண்ட்ரோல், செரிபெல்லம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் போஸ்டர் அண்ட் பேலன்ஸ், போன்ஸ் பார்த்தோம்னா ரோல் இன் ஸ்லீப் அவேக் சைக்கிள். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு ஒரு என்ன ஆன்சர் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். ஹூ இஸ் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி ஆஃப் முனிசிபல் கார்பரேஷன்? முனிசிபல் கமிஷனர். ஸோ ஐ ஹாவ் ட்ரீம் சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா மார்ட்டின் லூதர் கிங். ஓகே, யார் எங்கெங்கே ஒர்ஷிப் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜெயினிசம் பார்த்தோம்னா பசடி, ஜுடாயிசம் சினனாக், புத்திசம் விஹாரா, ஜொராஸ்ட்ரிசம் பார்த்தோம்னா அகியாரி. which of the following states are true about the Himalayas? ஸோ ஹிமாலயஸ் பற்றி படிச்சிருந்தா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 1 and 2 அது மட்டும் தான் கரெக்டு. ஏன்னா அவுட்டர் ஹிமாலயஸ் வந்து கண்டினியூஸாக இருக்காது அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும், டிஸ்கண்டினியூஸ்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிங்கும்போது 1, 2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பேஷ்வானா பிரைம் மினிஸ்டர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை வச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ பேஷ்வானா பிரைம் மினிஸ்டர் 4. ஸோ அப்படிங்கும்போது பி தான் ஆன்சர். ஸோ நம்மளுக்கு இது நல்லாவே தெரியும். தமிழ் எப்போ கிளாசிக்கல் லாங்குவேஜாக அறிவிச்சாங்கன்னு 2004. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு பார்த்தோம்னா 10th December தான் ஹியூமன் ரைட்ஸ் டே. ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொவைடட் பை 52nd Amendment Act of 1985. இது கரெக்டு. அது பார்த்தோம்னா மேட் சம் சேஞ்சஸ் இன் 91st Amendment Act 2003. ஸோ ஆக்சுவலி 1, 3 ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். ஏன்னா அப்படி பார்க்கும்போது ஆன்சர் பார்த்தோம்னா 1 and 3 வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இதுவும் வந்து நம்ம குறித்து வச்சுக்கலாம். Next, Ministry of Education, formerly Human Resource Development (MHRD) in India, formalized education policy in India and also undertake
education program represented by the Ministry of Education basis the Indians education budget. ஸோ ஆக்சுவலி இப்போ இது பார்த்தோம்னா ரெண்டுமே கரெக்டு தான். பட் பார்த்தோம்னா இங்கே இருக்கிற விஷயம் வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா வந்து அவங்க எஜுகேஷன் பட்ஜெட்டை இது பண்ணுறதுக்கும் அந்த இதுக்கும் வந்து ஒரு மாதிரி ஒரு தனித்தனியாக ஒரு ஃபேக்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஆன்சர் கீ வந்தால் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பி தான் இதுக்கு ஆன்சர். பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹூ அப்பியர்டு இந்த கோர்ட் இன் டிஃபென்ஸ் ஆஃப் ரெவல்யூஷனரி நேஷனல் யாருன்னு பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே தெரியும். அலிப்பூர் பிளாஸ்ட் கேஸில் வந்து மாட்டிக்குவாங்க. ஸோ அவங்கள வெளியெடுக்க வந்து யார் போவாங்கன்னு பார்க்கும்போது சித்தரஞ்சன் தாஸ் தான் போவார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நமக்கு இது நல்லாவே தெரியும். ரா சாஹிப் பகதூர் இதெல்லாம் யாருக்கு பேர்னு தான் ரெட்டமலை சீனிவாசன். ஓகே, இது மேக்ஸு. ஜஸ்ட் ஒரு ஆன்சர் மட்டும் பார்த்துக்கோங்க, பின்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்து சி வரும். ஸோ திருக்குறளில் பார்த்தோம்னா வள்ளுவன் செய்த திருக்குறள் நன்கு கற்றுணர்ந்த உள்ளுவரை மனுவாதி நூல்களை திருக்குறளை வந்தவர் யார் அப்படின்னு சொன்ன யாருன்னு பார்த்தோம்னா சுந்தரம் பிள்ளை. அதே மாதிரி ஞாலம் கருதி கைகூடும் எது காலமும் இடமும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா திறனறிவு தேர்வு திட்டம் எதுக்காக 2007 லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக லான்ச் பண்ணாங்கன்னா டு என்கரேஜ் த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் டு பர்சூ ஹையர் எஜுகேஷன் ப்ரீமியர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் வருது. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. பி தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஏ. இதுக்கு பார்த்தோம்னா சி. நெக்ஸ்ட்டு இதுக்கு பார்த்தோம்னா சி வரும், டி வரும். இதுக்கும் அப்படியே ஆன்சர் வந்து பார்த்துக்கோங்க, டி வரும் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் இது பார்த்தோம்னா ஐடென்டிஃபை த டீத் ஆப்ஷன் இன் மில்க் டென்டிஷன் இன் மேமல்ஸ். அதாவது பாலில் உள்ள பால் பற்கள் அமையாதது எதுன்னு பார்த்தோம்னா ப்ரீமோலர் முன்கடவாய்ப்பல் தான் வந்து இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் which are the following food materials translocated by phloem loading பார்த்தோம்னா ஸ்டார்ச் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்தோம்னா ஐடென்டிஃபை த கரெக்ட்லி மேட்ச்டு ஃபாசில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆன்சர் ஏ இல்லைனா டி, இது ரெண்டில் வரும். இது கொஞ்சம் ஒரு டவுட் தான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா என் ஃபங்கஸ் காசிங் டிசீஸ் இன் பிளான்ஸ் இஸ் ரிப்போர்ட்டட் ரீசன்ட்லி டு காஸ் இன்ஃபெக்ஷன் மேன் எதுன்னு பார்த்தோம்னா பி கான்ஸ்டாடேனியம் பர்புரியம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது நம்ம நல்லாவே தெரியும். ஒயர்லெஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட்னாவே 1972 சொல்லிட்டு. ஸோ ப்ராஜெக்ட் டைகர் வந்து ஏப்ரல் 1974 கிடையாது. அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் வந்து 12 பயோஸ்பியர் தான் வரும், 16 கொடுக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது ஒன்று மட்டும் தான் கரெக்டு. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பாயிண்ட் ராங் ஆப்ஷன் ராக் கட்டு அப்படின்னு கேட்கும்போது எலிஃபண்டா கேவ் மகாராஷ்டிரா. ஸோ ஓகே, அது நல்லாவே தெரியும். மெசபடோமியாவுக்கும் ஹராப்பா சிவிலைசேஷன் நடந்திருக்க இன்ஸ்கிரிப்ஷன் வந்து எது இதில் இருக்குன்னா யூனிஃபார்ம்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தோம்னா டைரக்டிவ் பிரின்சிபல் 62-51 இது கரெக்டு. டாக்டர் அம்பேத்கர் வந்து இது நாவல் ஃபிக்ஷன் சொல்கிறாரு, இதுவும் கரெக்டு. ஸோ இது வந்து என்ஃபோர்ஸபிள் கிடையாது, நாட் என்ஃபோர்ஸபிள் அப்படின்னும் போது 1 and 2 மட்டும் தான் கரெக்டு. ஆர்டிகல் 249 ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்ன பார்லிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது 249 பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது கரெக்டு தான். இட் இஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன் பை பார்லிமெண்ட் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்காக இது ஆர்டிகல் 249 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், பிகாஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுவும் வந்து டிபேட்டபிள் தான். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு மாடர்னைஸ் ஜூட் இண்டஸ்ட்ரியல் யூனிட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டின்னு பார்த்தோம்னா ரிஷ்டா வரும். ஸோ இது வந்து 11th வரும். இப்போ இது படிச்சிருந்தீங்கன்னா அழகாக போட்டுக்கலாம் எக்கனாமிக்ஸில். ஸோ அதே மாதிரி இது 11th வரும். இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா ஏ வரும். ஓகே, முத்துலட்சுமி தேவதாசி அபாலிஷன் ஆக்டில் கூட இருந்தது யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும், மூல ராமமிதம்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தோம்னா தப்பானது பார்த்தோம்னா 3 மட்டும்தான் தப்பு. ஏன்னு பார்த்தோம்னா ஃப்ரெஞ்சுக்கு எதிராக அவர் வந்து சண்டை போட்டான்னு சொல்லுவாங்க, பட் ஃப்ரெஞ்சுக்கு எதிராக கிடையாது, பிரிட்டிஷ்க்கு எதிராக. ஸோ பக்கோடா அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், கோல்டு காயின்ஸ் சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் விஓசி பற்றி எது கரெக்டாக அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவர் பார்த்தோம்னா செக்குரித்த செம்மல்ன்றது கரெக்டு. அதே மாதிரி ஒரு லாயர், பட் வந்து சர்வெண்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டிக்கு கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தோம்னா கோபாலகிருஷ்ண கோகலே தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அப்படிங்கும்போது 3 தப்பு. அதே மாதிரி இவர் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே ஃபாலோ பண்ணுறாங்க. இவர் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே வந்து ஒரு மாடரிஸ்ட் அப்படின்னும் போது இவர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் விஓசி. ஸோ அப்படிங்கும்போது எப்படி ஃபாலோ பண்ணிக்க முடியும்? ஓகே, பிறப்பினால் எல்லா உயிரும் சமம் கருதும் வரை எதன் வழி வந்து வேறுபடுன்னு பார்த்தோம்னா அவரோட தொழில் செய்கிற தொழில் வச்சு தான். ஸோ நெக்ஸ்ட் அக்ஸை சீன் அப்படின்றது யாருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா சைனா அண்ட் இந்தியா. ஸோ தமிழ்நாடோட கிராஸ் ஸ்டேட் ஜிஎஸ்டிபி வந்து எவ்வளோ வளர்ந்துருக்கு 2022-23 அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தோம்னா 8.19. ஸோ மங்கள மாலை ஸ்கீம் வாஸ் இன்ட்ரடியூஸ் டியூரிங். ஸோ இதே மாதிரி தான், ரெண்டுமே கரெக்டு தான். பட் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இவங்க கரெக்டுன்னு சொல்லி போட்டுருக்காங்களா இல்லை ஜஸ்ட் ரெண்டுமே ட்ரூன்னு மட்டும் சொல்லி போட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஆன்சர் கீழே தான் பார்க்கலாம். ஓகே, இது ஆன்சர் மட்டும் பார்த்துக்கோங்க, எக்ஸ்பிளேஷன் முன்னாடி பார்த்துக்கலாம்.
ஸோ ராகவி ஃபாதர் ராமன் இது பார்த்தோம்னா ராகவியோட அப்பா அதாவது நான் சொல்கிறேன் ராகவியோட அப்பா வந்து ராமன். அவர் பார்த்தோம்னா என்னோட ஃபாதர் இன் லா ராமநாதனோட ஒரே ஒரு பையன் அப்படின்னும் போது ராமன்றவர் யார் என்ன ஆவாங்கன்னு பார்த்தோன்னா ராமநாதனோட பையனாக வருவாங்க. ஸோ ராமநாதன் வந்து பையனா, ராகவிக்கு ஃபாதர்னால் அவங்க வந்து டாக்டர்னு வருவாங்க. ஸோ அப்படிங்கும்போது ராகவி வந்து ராமநாதனுக்கு பேத்தி வருவாங்க. ஸோ பேத்தியோட தங்கச்சி என்ன ஆவாங்க, பேத்தி தான் வருவாங்க. ஸோ அப்படிங்கும்போது கிராண்ட் டாட்டர். ஸோ 145 அதுக்கு ஆன்சர் பார்த்துக்கோங்க. பின்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ 146க்கு ஏ. ஸோ ரேஷியோ பிட்வீன் HCF LCM இது பார்த்தோம்னா 713க்கு வந்து நமக்கு நல்லாவே தெரியும், ரெண்டுமே டிவிசிபிள் ஆகாது இதாலுமே ப்ரைம் நம்பர். ஸோ அப்படின்னும் போது பார்த்தோம்னா அதோட HCF 1 தான் வரும். ஸோ எல்சிஎம் என்னும்போது ரெண்டுமே ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வரதான் நமக்கு எல்சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அப்படின்னும்போது ஆன்சர் 1:91 வரும். ஸோ ஆசிட் ப்ரெசன்ட் இன் கிரேப் அண்ட் டொமேட்டோ. ஸோ கிரேப்பில் பார்த்தோம்னா டாட்டாரிக், டொமேட்டோ பார்த்தோம்னா ஆக்சாலிக். ஓகே, இது என்ன பார்த்தோம்னா கேனிமீடு. கேனிமீடு பார்த்தோம்னா லார்ஜஸ்ட் மூன் ஆஃப் சோலார் சிஸ்டம் தான் கேனிமீட். அதே மாதிரி டைட்டன் பார்த்தோம்னா மூவ்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் டு டைரக்ஷன் ஆஃப் ஸ்பின் ஆஃப் இட்ஸ் பிளானட்னு வரும். ஸோ நெப்டியூன் அப்படின்னு பார்க்கும்போது க்ரீனிஷ் ஸ்டார் லைக் அப்பியரன்ஸ். அது மாதிரி ட்ரிட்டன்னா மூன் வித் க்ளவுட்ஸ் இன் அவர் சோலார் சிஸ்டம். ஸோ சமகரா சிக்ஷா அபயன் ஸ்கீம் எதை பற்றினது பார்த்தோம்னா பொதுக்கல்வியுடன் தொழிற்கல்வி இணைப்பது, அதாவது இன்டகிரேட் வொகேஷ்னல் எஜுகேஷன் வித் ஜென்ரல் அகாடமிக் எஜுகேஷன். ஓகே, புக் அம்பேத்கர் எ லைஃப் எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா சசி தரூர். மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் பார்த்தோன்னா 2014 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோன்னா டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் செக்டரை வந்து பூஸ்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுவும் பார்த்தோம்னா கொஞ்சம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ எது வந்து விச் அனிமல் இஸ் நாட் நோன் டு அரஃப்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காமன் ஹைகோர்ட் எது இருக்குதுன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும், சண்டிகரில், பஞ்சாப், ஹரியானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃப் இந்தியா இது MRTP ஆக்ட் வந்து அபாலிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1991 தான். ஸோ MRTP ஆக்ட் பார்த்தோம்னா அந்த லைசன்ஸ் கொடுக்குறது இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை அபாலிஷ் பண்ணது பார்த்தோம்னா அந்த 1991 LPG வந்ததுக்கப்புறம் அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிசான் கிரெடிட் கார்ட்ஸ் KCC வந்து 1998 பண்ணியிருப்பாங்க. யார் பண்ணது பார்த்தோம்னா நபார்டு மட்டும் கிடையாது, ரிசர்வ் பேங்க்கும் சேர்த்து தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்வதேசி டீம் அதோட கேபிட்டல் அமௌண்ட் பார்த்தோன்னா 90 lakh. இது ஐ திங்க் 12th or 11th சம்திங் வந்து இருக்கும். இது 10 lakh. இதை தான் வந்து பிரித்து கொடுப்பாங்க. 10 லட்சத்தை வந்து 25 ரூபாய் சம்திங் ஏதோ பிரித்து கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதான். ஸோ ராம் பிரசாத் பிஸ்மல் அண்டு அஷ்ஃபகுல்லா கான் எதுக்காகனா கக்கோரி கான்ஸ்பிரசி கேஸ்க்காக. வாட் ரிமூவ்ஸ் இன்னர் நெகட்டிவிட்டி ஆஃப் மேன்கைண்ட் லைக் எல்லாம் அகத்தினீரலை போக்கும் எதிர்பார்த்தோம்னா பொய்யா விளக்கு அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரோமன் ரைட்டர் ஃபிலினி த எல்டர் ரைட்ஸ் ஆஃப் டேஸ் இன் இஸ் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஸ் எ ஃபர்ஸ்ட் எம்போரியம் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட ஃபஸ்ட்டு பெரிய அங்காடி அப்படின்னு பார்த்தோன்னா முசிறி. ஸோ அயோத்திதாசர் ஃபவுண்ட் திராவிட மகாஜன சபா 1891 அண்ட் ஆர்கனைஸ் த ஃபஸ்ட் கான்ஃபரன்ஸ் எங்கன்னு நம்ம பார்த்தோம்னா நீலகிரி. இது வந்து 10th கொடுத்துருப்பாங்க, அந்த பேராகிராஃபில் பார்த்தாலும் தெரியும். 10th 11th நினைக்கிறேன். இப்போ அனிமியா முக்து பாரத் பார்த்தோம்னா 2018. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் ஃபண்டட் வித் ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கார்பரேஷன். இது எத்தனை வருஷம் பார்த்தோம்னா 7 வருஷம். ஸோ 2018 பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், நேஷ்னல் இயர் ஆஃப் விச் கிராப்னு பார்த்தோம்னா மில்லட்ஸ். ஸோ இதே மாதிரி இது கேன்சர் பார்த்தோம்னா டோட்டலாக பார்த்தோம்னா 3,512.85 crores வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதிராவிட அண்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் இதுக்காக பீப்புளுக்காக. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் எக்ஸோட ஒய் வேல்யூ 2னும் ஒய்யோட வேல்யூ 1ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஏ, இதுக்கு ஏ. இது டியா சியான்னு ஒரு லைட்டாக கன்ஃபியூஷன் இருக்குது, பார்த்துக்கோங்க. 172க்கு பார்த்தோம்னா சி. ஸோ 173க்கு பார்த்தோம்னா லிசனர் அட்ரஸ் சோர்ஸ் மூவ்ஸ் டுவர்ஸ் த லிசனர். எது வந்து ஃபால்ஸு டோப்லர் எஃபெக்ட் நடக்காமல் இருக்க வர கண்டிஷன் பார்த்தோன்னா எது இல்லை தப்பு அப்படின்னு பார்க்கும்போது 1 மட்டும் தான் தப்பு. ஸோ இதில் பார்த்தோம்னா ஆன்சர் வந்து 1, 3 மட்டும் தான் கரெக்டு. ஸோ இது ஸ்வாம்ப் டீர் ஆசிட் ஸ்டேட் அனிமல் அப்படின்னு பார்க்கும்போது ஐ திங்க் நாகாலாந்து. இதுக்கு வந்து நாகாலாந்து வரும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஆன்சர்னு கரெக்டாக கீழே போடுங்க. 49 G7 சம்மிட் பார்த்தோம்னா ஜப்பான். இந்தியன் ரயில்வே ஹேஸ் இன்ட்ரடியூஸ் கட்டிங் ஏஜ் AI பேஸ்ட் டெக்னாலஜி. ஸோ இது நம்ம இதில் பார்த்துருப்போம், கரண்ட் அஃபேர்ஸில் அடிக்கடி இது கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இதை என்ன ஆன்சர் பார்த்தோன்னா கஜ்ராஜ் சுரக்ஷா. அதே மாதிரி மாஸ் ரக்ஷா பந்தன் ஃபெஸ்டிவல் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்போ இது பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா ரவீந்திரநாத் தாகூர் தான். ஸோ மேக்ஸிமம் பெங்கால் நடக்கிறது அப்படின்னாலே ரவீந்திரநாத் தாகூர் வந்துடுவார்.
தி கிங் ஹூ எமர்ஜ் விக்டர்ஸ் இன் ஆல் எக்ஸ்பிரஷன் அண்ட் என்கிவ் த டைட்டில் செகண்ட் அலெக்சாண்டர் பாமன் ஷா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது 3 tier பஞ்சாயத்து ரேஞ்சில் வந்து கரெக்டாக இது பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னும் போது ஆன்சர் ஏ. ஸோ ஓவர்சீஸ் இந்தியாஸ் டே, அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினத்தை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, அதை வந்து காந்தி வந்து இந்தியாவுக்கு வந்தனால தான் அப்படி கொண்டாடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இது January 9. ஸோ ஆர்கிடெக்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், B.R. அம்பேத்கர். ஸோ இதில் வந்து எது இன்கரெக்ட்லி பேர்டு தப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது கன்சப்ஷன் ஆஃப் சேல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, அதே மாதிரி லேண்ட் ரெவன்யூ, இது எல்லாமே ஸ்டேட்டில் தான் வரும், சென்ட்ரலில் வராது. ஸோ அப்படிங்கும்போது 3, 4 வந்து தப்பு, இது எல்லாமே கரெக்ட் தான். ஸோ ஃபங்க்ஷனல் ஹெட் ஆஃப் நிதி ஆயோக் யாருன்னு பார்த்தோம்னா CEO தான் வருவாங்க. ஸோ பட் வந்து இங்கே வைஸ் சேர்மன் கொடுத்தோம்னா வைஸ் சேர்மன், மற்றவங்க யாரும் வர மாட்டாங்க. சேர்மன் யாருன்னு பார்த்தோம்னா ப்ரைம் மினிஸ்டர் வருவாங்க. ஸோ YIM ஆர்டிஸ்ட் அப்படின்றது யாருன்னு எழுதுனது நம்மளுக்கு திரு பகத்சிங் அப்படின்ட்டு. அதுமாதிரி பாவர்ட்டி அண்டு அன்பிரிட்டிஷ் ரூல் இது எழுதுனது தாதாபாய் நவரோஜி. ஸோ தொழிலாளன் அப்படின்ற இதை எழுதுனது யார் தான், சிங்காரவேலன். ஸோ மேக்ஸிமம் தொழிலாளர் மேடே இவர் தான் ஆரம்பித்தவர். இந்த மாதிரி மேக்ஸிமம் தொழிலாளர் சம்மந்தமாக வரதை பார்த்தோன்னா இவர் தான் வருவார். நெக்ஸ்ட்டு ஓகே ஆன்சர் இதுக்கு பார்த்தோம்னா ஏ. இதை பார்த்துக்கோங்க. சத்தியபுத்திரனாவே அதியமான். நெய்யால் எரிநுதுப்பேன் என்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல் அப்படின்னா, நுதுப்பேம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க, அவித்தல். ஸோ இதில் பார்த்தோம்னா அசெஷன் வந்து கரெக்டு, நம்ம அதிகமாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பட் இந்தியா வந்து லார்ஜஸ்ட் சிமெண்ட் கூட அது ரேங்க் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. பட் இது பார்த்தோம்னா 10th புக்கில் இருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் ரேங்க்கில் இருக்கும் இந்தியா, ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்காது. ஸோ அப்படிங்கும்போது இது வந்து தப்பு, ரீசன் வந்து தப்பு, ஏ மட்டும் தான் கரெக்டு. ஸோ எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் டே வந்து என்னென்னு கேட்குறாங்க, 15th ஜூலை, அதாவது காமராஜரோட பர்த்டேவை தான் நம்ம எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே ஸோ கொண்டாடுறோம். ஸோ அப்படிங்கும்போது 15 ஜூலை. ஸோ பெட்டர் புல்லக் கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் தன் ட்ரெயின் டீலக்ஸ் வித் சப்ஜெக்ஷன் அப்படின்னு சொன்னது ஏன்னா அனிபசன், இது நம்ம நல்லாவே தெரிஞ்சது. ஸோ இது பார்த்தோம்னா ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், ரெண்டையும் கம்பேர் பண்ணுற ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டில் இருக்கிறத பார்த்தோம்னா க்யூபுக்கு வந்து ஃபார்முலா பார்த்தோம்னா ஸ்கொயர் வரும், இது பார்த்தோம்னா நார்மலாக வரும். ஸோ அப்போ இந்த ஆன்சர் பார்த்தோம்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இதுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ 72900 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 270 வரும். ஸோ 195 கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். ஸோ 196 பார்த்தோன்னா ஆன்சர் சி வரும், 9 வரும். ஏன்னா பபுள்ஸ் எழுதும் போது எப்படி வரும்னா, நீங்கள் எழுதி பாருங்கள், இந்த ஏன்றது ஒரு பபுள் இல்லையா, AEIOU. ஸோ அப்போ ஏக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, அது ஒன்று மட்டும் தான் இருக்காது. மற்றபடி பார்க்கும்போது எல்லாத்துக்கு முன்னாடியுமே ஒரு கான்சனன்ட் வரும். அப்படின்னும் போது இதில் இந்த ஃபஸ்ட்டு இப்படி நேராக ABCDன்னு ஆர்டராக பார்க்கும்போது பார்த்தோம்னா 4 வரும். இதே வந்து தலைகளாக இருக்கிறத வச்சு பார்க்கும்போது 5 வரும். 4 + 5 9 வரும். ஸோ போட்டு பார்த்து நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், கரெக்டாகவே வரும். நெக்ஸ்ட் ஓகே, இது பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தோம்னா 25% வரும். ஏன்னா பார்த்தோம்னா 45 எக்ஸ் வந்து குட், அதாவது மொத்தமாக 5 டசன் எக்ஸ்னால் 5 × 12ன்னு போட்டுருவோம். ஏன்னா டசனா 12 இல்லையா. ஸோ அப்படின்னா 60 எக்ஸ் இருக்கும். 60 எக்ஸில் 45 தான் வந்து நல்லதுன்னா மீதி எவ்வளோ இருக்குன்னா 15 பழைய கெட்ட எக் இருக்கும். ஸோ அப்போ 15/16 × 100 போட்டிங்கன்னா 25% வரும். ஓகே, சண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே 2னா மண்டேயோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுலேயும் எவ்வளோ வவல்ஸ் இருக்கிறதுன்ற கால்குலேட் பண்ணோம்னா ஆன்சர் பி வந்து வரும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் CI அண்டு SI அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். P × R/100 ² × 3 + R/100 அந்த மாதிரி வரும். ஸோ அது போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து C வரும். ஸோ அதே போல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அவர் ரிட்டர்ன் பண்ணும்போது 1000 இருக்குன்னா 1 இயரில் அவரோட ஃபுல் டியூ வந்து 2 இயர்ஸில் கட்டி முடிச்சா எவ்வளோ வரும் அப்படின்னும் போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1180 தான் வரும். ஸோ ஜஸ்ட் வந்து இது இப்போதைக்கு நீங்கள் வந்து ஆன்சருக்கு நீங்கள் செக் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதை ஃபுல்லாக அனலைசிஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் இது பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் நல்லா எக்ஸாம் நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் சப்போஸ் அந்த மாதிரி ஏதோ ஃபீலிங் இருந்துச்சுனாலும் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து போக ஆரம்பிங்க. இதிலே உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, இதோட முடிய போகிறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டில் நம்ம கண்டிப்பாக ஜாப் வாங்குவோம். பாய்.